ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 75ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கரின் கொம்புகளோ வெட்டப்படும், நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கர் நீதிமான்கள் என்று இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். either they are wicked or they are righteous. கொம்புகள் ரெண்டு பேருக்கும் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கும் கொம்புகள் உண்டு, நீதிமான்களுக்கும் கொம்புகள் உண்டு. கொம்பு என்பது எதை குறிக்கிறது? கொம்பு என்பது வல்லமையை குறிக்கிறது, செழிப்பை குறிக்கிறது, நல்ல மதிப்பை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நல்ல கௌரவத்தை குறிக்கிறது, வாழ்க்கையின் தரத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிற நீங்கள் பிரியமானவர்களே, தேவன் உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிக்கிற போது உங்கள் கொம்பு உயரும் என்பதில் சந்தேகமில்லை. துன்மார்க்கருடைய கொம்புகளோ வெட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானாய் நாம் மாறும்படிக்கு இயேசு தம்முடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். எதினால் நீதிமான்கள் என்று அறியப்படுகிறோம்? யாரெல்லாம் இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை கொடுத்து இயேசுவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறார்களோ, வேதம் சொல்லுகிறவர்கள் நீதிமான்கள். இந்த நீதிமானுடைய தலையில் கொம்பை தேவன் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியான ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார் என்று வேதத்திலே நாம் பார்ப்போம். முதலாவதாக சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய கொம்பை காண்டாமிருத்து கொம்பை போல உயர்த்தினீர். அநேக மிருகங்களுக்கு கொம்புகள் உண்டு. அதிலே ஒரு விசேஷித்த ஒரு மிருகம் காண்டாமிருகம். அதனுடைய தலையிலே ஒரே ஒரு கொம்பு இருக்கும். மிக பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, வெரி ஸ்ட்ராங் போன் கொம்பு. அது ரொம்ப வல்லமையான ஒன்றாக இருக்கும். யாரும் அதில் வம்புக்கிட்ட போக மாட்டார்கள். அந்த கொம்பினால் முட்டி தூக்கி எறிந்து விடும். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் என்னை ஆசீர்வதித்தார். எப்படி? ஒரு காண்டாமிருத்தொத்து கொம்பை போல ஒரு கொம்பை எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையாய் ஆசீர்வதிக்கிற போது உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இப்படி ஒரு ஆசீர்வாதம், ஒரு யோசேப்பு கோத்திரத்தை குறித்து மோசே ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், அந்த கோத்திரத்தை காண்டாமிருத்தொத்து கொம்பை போல ஆசீர்வதித்து உயர்த்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன நடக்கும்? அவன் சத்துருக்களை முட்டி தள்ளி அகற்றுவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவிதமான அழுத்தங்கள் வருகிறது, போராட்டங்கள், சத்துருக்களின் எதிர்ப்புகள் வருகிறது. நம்முடைய சொந்த பலத்தினால் மேற்கொள்ள முடிகிறதில்லை. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், எப்படி? உனக்கு காண்டாமிருத்தத்தை போல கொம்பை தந்து, பலனை தந்து, வல்லமையை தந்து அந்த சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செய்வேன். என்னை ஆசீர்வாதம். உங்கள் முக்கியத்துவத்தை தேவன் நிச்சயமாக உறுதிப்படுத்துவார். நீங்கள் அவருக்கு முக்கியமானவர்கள். உங்கள் முக்கியத்துவம் அறிவிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை 52, 53 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெலிஸ்தியர்களை முறியடிக்கும்படிக்கு தேவன் யூதாவும் இஸ்ரவேலையும் எழுப்புகிறார். அந்த கோத்திரத்தார் எழும்பி தங்களுக்கு விரோதமாய் முடக்க வந்த, தங்களை நிர்மூலமாக்க வந்த பகைஞராக பெலிஸ்தியரை ஓட ஓட விரட்டினார்கள். இவர்கள் பலன் கொண்டார்களாம். இவருடைய கொம்பை தேவன் உயர்த்தினார் என்று நாம் பார்க்கும்படி செய்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கின போது அவர்கள் எழும்பினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர்
அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பலன் கொள்ள பண்ணி எழுப்புகிறார். தேவன் தருகிற பலன் எப்படி? கொம்பு உயர்த்தப்படுகிறது. தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். தேவன் தமது முக்கியத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். ஒருவேளை இன்றைக்கு மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்கள் ரொம்ப சிறியவர்களாக அற்பமானவர்களாக தெரியலாம். உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நினைக்கலாம் அவர்களை எளிதாக மேற்கொள்ளலாம். அவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கிற போது வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதிமான்கள் கொம்பை உயர்த்துகிறார். அல்லேலூயா. தேவன் பலமான செயல்களை விளங்க பண்ணுகிறார். எப்படி எதிர்த்து வந்தவர்கள் முறிந்து விழுந்தார்கள், திரும்ப பலன் கொள்ள முடியாதபடிக்கு கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பதாக நொறுங்கி போனார்கள் என்று எத்தனை பாக்கியம்! வாட் அ கிரேட் பிளெஸிங்! என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போய் விடாதிருங்கள். நீங்கள் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் கொம்பை உயர பண்ணுகிறவர். God will lift up your horn and glorify His name through you. இன்னொரு சம்பவத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அன்னாள் என்ற ஒரு பெண் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிற ஒரு பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? கர்த்தரின் கொம்பை உயர்த்தினார். My God, mine horn is exalted in the Lord. கர்த்தருக்குள்ளே என் கொம்பு உயர்த்தப்பட்டு இருக்கிறது. இதை சொன்னவங்க யார் தெரியுமா? அன்னாள் என்ற ஒரு மகள். அவங்க வாழ்க்கையில் துக்கத்தின் மேலே துக்கம், துயரத்தின் மேலே துயரம், வெட்கம், ஏமாற்றம், ஆசீர்வாத தாமதம், பிரியமான அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கவில்லை, கர்ப்பம் தரிக்கவில்லை, மலடி என்று இகழப்பட்டவர்கள், குறை சொல்லப்பட்டவர்கள், கேவலமாய் நினைக்கப்பட்டவர்கள், அழுது அழுது தன் இருதயத்தை எல்லாம் தேவ சந்நிதியில் ஊற்றினார்கள். இன்றைக்கும் உலகம் நம்மை பழி சொல்ல நிற்கிறது. பிரியமானவர்களே, நாமும் ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம். தாமதப்படுகிற போது, விரும்பினது வராதிருக்கிற போது நம்முடைய உள்ளம் உடைக்கப்படத்தானே செய்கிறது. மற்றவர்கள் பேச்செல்லாம் நம்முடைய இருதயத்தை 2ஆய் உடைக்கிற போது, இந்த அன்னாள் அப்படி பாதையிலே கடந்து வந்தவர்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பம் தரித்தாள், ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. எதிலே வெட்கி குனிந்து குறுகி போய் நிற்கிறீர்களோ, பழி சொல்லப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ, அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்த போகிறார். அன்னாளை போல நீங்களும் சொல்லலாம், கர்த்தர் என் கொம்பை உயர்த்தினார். அவமானத்தை அல்ல, தேவன் உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுகிற தேவன். நீங்கள் கர்ப்பம் தரிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான உங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுக்க செய்வார். அவருக்கு மகிமையாக. அது மாத்திரமல்ல, அது குழந்தை மாத்திரமல்ல, எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு போயிருக்கிறது ஆசீர்வாதம். It's a time that God will visit you. It's a time that God answers your prayer. உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் இல்லை. சோர்ந்து போய் விடாதிருங்கள். நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். In God's time நிச்சயமாக அந்த பதில் வருகிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில் உங்கள் கொம்பை உயர்த்துகிற ஒரு உன்னதமான தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுநாதர் தம்முடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறவர். நாகும் 1:7 சொல்லுகிறது, அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். God knows that you believe him. அவரை தொடர்ந்து நம்புவோம். பிரியமானவர்களே, உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நடந்து போய் அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்வார்.
ஒருவேளை அழுது அழுது பலவீனமாகி போயிருக்கலாம். பயப்பட வேண்டாம். உங்கள் அழுகையின் கண்ணீரை நீங்கள் கடந்து போவீர்கள். யூ வில் கிராஸ் ஓவர். தேவன் உங்கள் கொம்பை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா? ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் டைம்? ஐயா, ஆண்டவராக பார்த்து இறங்கணும், தெய்வமாக பார்த்து எனக்கு ஜெபம் பதில் கொடுக்கணும்னு நீங்கள் காத்திருந்தா தொடர்ந்து காத்திருங்கள். ரொம்ப நாள் அல்ல, சீக்கிரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்கள் பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கையை குறித்து கலங்கி போயிருக்கிறீர்களா? ஐயோ, வாழ்க்கை உடைந்து போயிற்றே, என் மகளுடைய வாழ்க்கை கெட்டு போயிற்றே, இந்த நிலைமைக்கு என் பிள்ளைகள் வந்து விட்டார்களே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கொம்பை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஃபியர் நாட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று எதற்காக எழுதியிருக்கிறது? உங்கள் ஜெபமும் கேட்கப்படும். நீதியான நியாயம் செய்கிற ஒரு தேவன் பூமியில் இருக்கிறார். நீங்கள் கைவிடப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை இழிவாய் பேசினவர்கள் நடுவிலே உங்கள் கொம்பை உயர்த்தி உங்களை சாட்சியாக கர்த்தருக்கு மகிமையாக அவர் வைக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்குடைய கொம்பு வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்பையோ கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை கைவிடுகிறதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே தேவன் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர், திருப்பங்களை ஏற்படுத்துகிறவர். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஐயா, என் ஜெபம் கேட்கப்பட்டதா என்று தெரியவில்லை என்று கலங்குகிறீர்களோ? உங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்பது மட்டுமல்ல, அதுக்கு பதில் தருகிற ஒரு தேவனும் இருக்கிறார். அதை நிரூபிக்க போகிறார். நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் கொம்பு உயர்த்தப்படும். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கவனித்து கேட்டு இருதயத்திலே பலன் அடையும்படிக்கு ஒவ்வொருவர் மேலும் உடைய அன்பு கரங்கள் அமரட்டும் அப்பா. ஆண்டவரே, அவருடைய கொம்பை உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர். எஸ், உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. தொய்ந்து போன இருதயங்களை உயிர்ப்பிக்கும். இப்பொழுதும் நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய கொம்பு வெட்டப்படும் என்று எழுதியிருக்கிற வசன சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீதியான உம்முடைய சந்ததியை ஆதரித்து நடத்துவீர். அற்புதங்களை காணப்பண்ணி அவருடைய முக்கியத்துவத்தை தேவன் உறுதிப்படுத்துவீர். அவருடைய ஜெபங்களுக்கு பதிலை தந்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஒவ்வொரு சூழ்நிலையும் பாரும். நல்ல ஆண்டவரே, நீதிமான்களாகவே காணப்பட உதவி செய்யுங்க. ஒவ்வொருவர் மேலும் வருகிற உம்முடைய நன்மைக்காக ஸ்தோத்திரம். காரியம் ஜெயமாய் முடிய போகிறதற்காக நன்றி. அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும், சாட்சியாய் நிறுத்தும். உம்மை நம்புகிற ஒருவரும் கெட்டு போவதில்லை. இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்கள் தலையில் கொம்பை தேவன் உயர்த்துவது நிச்சயம். உங்களை கர்த்தர் சாட்சியாய்த்தான் வைப்பார். நீங்கள் அதிகமாக நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நன்றி சொல்லுங்கள். அற்புதத்தை காண்பீர்கள். ஆமென்.